சலாம் அலைக்கும் சார். வணக்கம் சார். Come here. இது வந்துட்டேன் சார். சார் பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கூட வந்து நமக்கு காரணம் கூட நஷ்டம் இல்லை சார். எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ட்ராயல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலையில அடி, ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சிக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அம்ஜிக்கிற டாக்டரா, அம்ஜி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். யூ bloody liar, cheat 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கடி. ஃபுட்பால் மேட்ச்? நானா சார்? அந்த ஃபுட்பால்னா காலரை உடைச்சு ஆடுறாங்க அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார் கொன்னுடுவேன். போய் சொல்றேன். அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற. எஸ் சார், நோ சார். என்ன மேன் எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ். எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற. கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது. இங்க தீப்பெட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பலி போட்டிருப்பேன். குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமேன்னு விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் செல்லும் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே என்ன யார் சார்? அது கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு. மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானே சார்? எஸ் எஸ். இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களே சார். மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கா? ஏன்னா நேற்று நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மணி நேரம் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். நான் மாட்டிக்குவேன் சார். எங்க அப்பா சொல்லுவா சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அதை பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதேன்னு. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த சீதையை சந்தேகிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார் சார். இப்பவே இங்க நெருப்ப விட்டுங்க சார். அக்னிபரேஷன் பண்ணி நான் பத்திரிகை நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பி தானா? முருகா, நீங்க நிஜமாவே கேட்கறதுலயே இன்னும் என்ன நம்பலே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவரே சார். கேஷ் பாக்ஸ்க்கு மேனேஜர் கிட்ட இருக்கு. ஃபைல் எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துடுறேன். என் சம்பளத்துல ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாதாசிரமத்துக்கு தானம் பண்ணிடுங்க சார். சார், நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல கடல்ல மூழ்கி ஒரு வாலிப மரணம்னு வரும் சார். அந்த வாலிபன் நானா தான் சார் இருப்பேன். நான் வரேன் சார், நான் வரேன்.
கூப்பிட்டீங்களா சார்? நெல்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதேதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. வீட்டுக்கு போட்டா சார்? வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கெட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்த கொதிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், மீசை இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊரை சுத்தா சார், காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு நான் எங்க போவேன் சார்? ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். நாங்க 2 பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க 2 பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்கு, நான் மேற்கு. அவன் காஷ்மீர், நான் கன்னியாகுமரி. உன் தம்பியை தனியா அனுப்பி வை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்டை? ஐயோ அப்பா, அநாத ரட்சகா, ஆபத் பாந்தவா, நாகேஷா. நாகேஷ் சார் இருக்காரு? நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும்ப்பா, அவர் தான் என்ன வர சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. என்ன சார், சீமாச்சான் சார்? இல்ல. அப்போ ப்ரொடியூசரா? பத்திரிக்காரரா? இல்ல. இல்ல கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் பொழுது போல எனக்கும் பொழுது போல சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணா போயேன், உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய். ஹாய் சந்திரா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நாகேஷ். வணக்கம் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய பரம ரசிக, பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளும் ஆசை, ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார. ரொம்ப முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். வா. சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒண்ணு நேருக்கு நேராவே இல்ல பார்க்கல. இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைலு. ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டா பார்த்துட்டாரு. தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்தியே, படத்துல ரெட்டை வேஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்டேன், அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் தானேடா. என்னடா? ஐயோ, உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? டேய், நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, 8 அணா கொடுத்தா மழுந்து எடுத்துட போறான். டேய், முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசை எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசையோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ.
மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒளி இருந்தா சொல்லுமா. பெரிய சாம்சன் இவன் எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கிறான். டேய் நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலாகாலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போ. ஏன்டா சிரிக்கிற? நீ மீஸ் இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? என்ன பண்றது, பொதுவா வேணாமா?